Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 643 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ட்ரெஃபால்கர்ல டோஃப்ளமிங்கோ பத்தாதுக்குன்னு நேவி ஆளுகளும் வந்துட்டானுங்க. இப்ப அதெல்லாம் விட டோஃப்ளமிங்கோ சொன்னது எல்லாமே போய் அது ஏன்னு பார்த்தா அவனுமே செலஸ்டியல் டிராகன்ல ஒரு மெம்பர். இந்த சீசர் என்ன பண்ணுவான், இவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு நீ எப்படியாச்சும் காப்பாத்துடா ஜோக்கருன்னு கத்திட்டு இருப்பான். ஆனா இனிமேட்டு இவனை நான் உங்ககிட்ட தரமாட்டேன், ஏன்னா நீ சொன்ன வார்த்தை மீறிட்ட, இந்த டீல் இதோட முடிஞ்சுப்பான். அது எப்படி கண்ணு முன்னாடி ஆளை வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னா எப்படி அவன் ஏத்துக்குவான்? சீசர் கத்திட்டு இருப்பான், ஆட விளக்கென்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு நீ விட மாட்டியாடான்னு. டோஃப்ளமிங்கோக்கு கவலை இல்ல, ஏன்னா அவன் இன்னுமே வாலாடாதான் இருக்கான். அது மட்டும் இல்லாம நேவியோட சப்போர்ட்டும் இப்ப அவன்கிட்ட இருக்குது. லா அவசரப்பட்டு இந்த கிரீன் பீட்டை சூஸ் பண்ணிட்டான், ஏன்னா இவங்க அங்க இருந்து வர்றதுக்குள்ளேயே படாத பாடுபட்டாங்க. இதுல இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போக முடியும்? ஒரு பாசு கிட்ட 10 வருஷம் கழிச்சு நீ இப்படித்தான் பேசுவே அடாக்கண்ணா. சரி பரவாயில்ல, நீ அவனை ஒழுங்கா விட்டுட்டு போயிரு, ஏன்னா அவன் எனக்கு தேவையான ஒரு முக்கியமான சபார்டினேட். அவன் எனக்கு வேணும்னு சொன்ன உடனே சீசருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஜோக்கரு என் மேல உனக்கு அவ்வளவு பாசமானு. இங்க நேவி ஆளுகளுக்கு பயங்கரமான ஷாக்கு, ஏன்னா லா கூட இருக்கிறது மோசமான சயின்டிஸ்ட்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த பாய்சன் கேஸ் அவன் தானே எக்ஸிக்யூட் பண்ணா. ஆனா அங்கேயுமே ஒரு சிக்கல் என்னன்னா, அவன் ஒரு வார்லார்டோட சபார்டினேட். அவன் மேல எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா இவங்களால கை வைக்கவே முடியாது. அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுரும். அண்ட் டோஃப்ளமிங்கோ அந்த இஷ்யூவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கான். அவனோட இன்னொரு பேரு ஃபுஜிட்டோரான்னு கரெக்டா சொல்லுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவனை வேர்ல்டு மிலிட்டரி டிராஃப்ட்ல இருந்து நேவி அட்மிரலா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இவன் ஒரு மான்ஸ்டர்னு வேற கேள்விப்பட்டிருக்கான். அதனால ரொம்பவும் சைலண்டா நல்லவ மாதிரி எல்லாம் நடிக்க வேண்டாம், உனக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆக்சுவலா இந்த இஷ்யூ வந்து நேவிக்கு புதுசுங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குது. ஏன்னா அவன் பண்ணிட்டு இருக்க வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்கிட்ட வேற எந்த எவிடன்ஸுமே இல்லையாமா. ஏன்னா 7 வார்லார்ட்ஸ்ல இருக்கிறவன் ரூல்ஸுக்கு எதிராக பண்றான்னா அதை கன்ஃபார்மா ப்ரூவ் பண்ணணும், இல்லனா அது பெரிய பிரச்சனையா மாறிடும். அவன் யாரை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றான்னா டோஃப்ளமிங்கோவை. அந்த சீசர் அவனை பார்த்து ஜோக்கர்னு சொல்றான்ல, அந்த ஜோக்கருங்கிறவன் ஒரு அண்டர் கிரவுண்ட் புரோக்கர்னு சொல்லி அவனுக்குமே நல்லா தெரியும். ஆனா டோஃப்ளமிங்கோக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. ஏன்னா இவனை இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா அதுக்கு தேவையான ஏகப்பட்ட எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். அதனால அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப ட்ரெஃபால்கர் லாக்கு நேவி என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்க அத முதல்ல சொல்லுன்னு சொல்லும்போது இங்க லாக்கு சண்டை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அங்க லா அட்டாக் பண்றதுக்காக ரெடியா அனுப்பான். ஏன்னா அந்த நேவி ஆளு ஏதாச்சும் கால வாரிட்டான்னா இப்ப 2 பேத்து கூடயும் சண்டை போடணும். அதனால ஈஷோ தெளிவா சொல்லிடுவான். நியூஸ்ல என்னன்னு வந்துச்சு, மோஸ்ட் வாண்டட் கிரிமினலான ஸ்டார் ஹேட்ஸ் கூட அந்த லா போய் கூட்டணி வச்சிருக்கான். அந்த நியூஸ் உண்மையா இருந்தால் கண்டிப்பாக லாவை அரெஸ்ட் பண்ணப்படும். அது அவன் சொல்ற ஆன்சர்ல தான் இருக்குது. அப்படி அது உண்மைன்னா இவனையும் ஸ்டார் ஹேட்ஸையும் சேர்த்தி தான் அரெஸ்ட் பண்ணுவாங்களாமா. ஆமா, இல்ல நான் மட்டும் அவனை விட்டுட்டு போயிருவானுங்க. உடனே சீசர் கத்திட்டு இருப்பான், என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, லூசு பையலா. அவன் தான் அசால்ட்டா போய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவானே, கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்கடாமா. இங்க லாக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சு போச்சு, அவனோட ஒரிஜினல் பிளான் நல்லபடியா ஊத்திச்சுன்னு. அது மட்டும் இல்லாம நேவி ஆளுக இவனை டார்கெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப இவங்க போய் சொல்லிட்டு இந்த விஷயத்தை ட்ரெஸ்ரோசாக்கு கொண்டு போனாலும் அங்கேயுமே பெரிய கலவரம் தான் ஆகும். அதனால இப்போதைக்கு அவன் பண்ண வேண்டிய வேலை டைம் வேஸ்ட் பண்ணும், அவ்வளவுதான். வேற வழி இல்லாம உண்மையை ஒத்துக்குவான். ஸ்டார் ஹேட் ஒன்னு எனக்கு கீழே வேலை பார்க்கல, நானும் அவனும் ஒன்னா கூட்டணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். நீங்க தான் நியூஸ் பேப்பர்ல படிச்சீங்களே அதான் உண்மைப்பா, அவ்வளவுதான். இனிமேட்டு இஷ்யூ விடுவானா, உன்னோட வார்லார்டுங்கிற டைட்டில நாங்க பறிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இனிமேட்டு நீ ஒரு சாதாரண பைரட் தான் சொல்லிட்டு கத்திய வச்சு ஒரு சொல்லிட்டு மேல ஒரு வெட்டு போடுவான். என்ன பண்றான்னு சொல்லிட்டு ட்ரெஃபால்கர் லாக்கு ஒரே பீதி. ஏதோ வயலட் கலர்ல ஒரு சர்க்கிள் மட்டும் மேல போன மாதிரி தெரியும், ஆனா வேற எதுவும் நடந்த மாதிரியே இல்ல. என்ன பண்றான் இவன்? டோஃப்ளமிங்கோக்கே ஒண்ணும் புரியல. அப்படியே எல்லாம் பேன்னு மேல பாத்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா மேல இருந்து ஒரு ஒலி ஒண்ணு டிராவல் பண்ணி வரும், அதுவும் படுபயங்கரமா வரும். என்னடான்னு பார்த்தா விண்கல்லு. இவன் கத்திய வச்சு வெட்டி ஸ்பேஸ்ல இருக்க விண்கல்ல ட்ரெஃபால்கர் லாக்கு நேரா திருப்பி விட்டுருக்கான். அப்ப பாத்துக்கங்க எந்த அளவுக்கு கொடூர குரங்கா இருந்திருக்கான்னு. இப்ப அது வந்து அடிச்சதுன்னா இவன் மட்டும் காலியாக மாட்டான், அங்க இருக்க அத்தனை பேருமே காலி. நேவி ஆளுங்க சீசர்னு சொல்லிட்டு எல்லாருமே அடித்து பிடிச்சி அங்க இருக்க புதர்ல போய் ஒளிஞ்சுக்குவானுங்க. இவங்க 3 பேர் வந்து அப்படியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அந்த டைம் என்ன பண்ணுவா, கரெக்டா அது பக்கத்துல வரும்போது லா ரூமை கிரியேட் பண்ணி அதை 2ஆ வெட்டி எஸ்கேப். டோஃப்ளமிங்கோ பத்தி தனியா சொல்லுமா, அவனோட ஸ்டிங் பவர் யூஸ் பண்ணி அந்த எரிக்கல்ல தாறுமாறா வெட்டி தெருக்கி விட்டுருவான். அடுத்து ஈஷோ அவன் ஸ்பேஸ்ல இருக்கிறதையே வெட்டி வீசிடுறான். இங்க வந்து வெட்டுறது என்ன பெரிய விஷயமா? இப்படி 3 பேரும் கண்ணா பின்னாடி வேகத்துல வந்ததை அடிச்சு திருக்கி விட்டதுனால அது கடலை தெரிச்சு கண்டபடி பிளாஸ்ட் ஆகும். நேவியாலுக சீசர்லாம் அதோட பிளாஸ்ட்லயும் சரி காத்துலயும் சரி நிக்க முடியாம மரத்தை புடிச்சிட்டு அப்படியே பறந்துட்டு இருப்பானுங்க. ஐயோ, இப்படி 3 3 இடியட்ஸ்க்கு நடுவுல வந்து மாட்டிட்டமே, இப்ப என்ன பண்றதுன்னு அப்படியே கட் பண்ணி எல்லா இடத்தையும் காட்டுறாங்க. ஒரே புகை மண்டலமா இருக்குது. ஆமா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு எட்டி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. சீசர் மூஞ்சி முகரன்னு எல்லா இடமும் மண்ணுதான். அப்படி மண்ணை தட்டி விட்டு பார்த்தா அவனுங்க 3 பேரும் நிக்கிற இடத்தை தவிர மத்த எல்லா இடமுமே பள்ளமாயிருச்சு.
இருந்துச்சு. சொல்ல போனா ஏதோ மலையோட உச்சியில நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கானுங்க. சோ இப்போ 3 பேருக்கு நடுவுலயும் பயங்கரமா சண்டை ஆரம்பிக்க போகுது. நேவி ஆளுக சீசன் எல்லாருமே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பீதியில இருக்கும்போது அந்த டோஃப்ளமிங்கோ இஷோவை புடிச்சு பச்சையா திட்டுவான். அந்த ஃபிளீட் அட்மிரல் உன்னைய எப்படா ட்ரெயின் பண்ணா திருநாயேன்னு புடிச்சு கத்துவான். ஏன்னா கொஞ்சம் விட்டுருந்தா இங்க இருக்க எல்லாருமே சல்லியா செதறி இருப்பாங்களே. லாக்குமே பண்ணா தெளிவா தெரியுது அவனால பார்க்க முடியுதோ இல்லையோ, ஆனா நம்ம எல்லாத்தையும் நல்லபடியா பந்தாட முடியும்னு. அவன் ஏன் இப்படி பண்ணானா இவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படின்னு செக் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கான். சோ இனி நான் உன்னை அரெஸ்ட் பண்ணலாம், உனக்கு ஓகே தானே லான்னு கேட்பான். இப்ப 2 பேரை எதிர்த்து எப்படியாச்சும் லா சண்டை போட்டே ஆகணும். டோஃப்ளமிங்கோ எல்லாம் தெளிவா சொல்லிடுவான், தப்பிச்சோட மட்டும் ட்ரை பண்ணாத, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு. அப்படியே கட் பண்ணி ட்ரெஸ் ரோஸால நம்ம பிராங்கியும் மத்தவங்களையும் காட்டுறாங்க. அவன் நம்ம சஞ்சீவ் கூட தான் போன்ல பேசிட்டு போவான். எங்க போறான்னா ஃப்ளவர் ஃபீல்டுக்கு. ஏன்டா நம்ம என்ன பிக்னிக்காடா போயிட்டு இருக்கோம்னு கேட்டா, இல்லடா எரும மாடு, நான் ஃபேக்டரியை தேடி போயிட்டு இருக்கேன், கண்டிப்பா புடிச்சிருவேன்னு நம்பிக்கை இருக்குதும்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபேக்டரி சும்மா இருக்கும், நம்ம போய் அட்டாக் பண்ணி அதை காலி பண்ணிட்டாங்க இருந்து வந்துடலாம் அப்படின்லாம் பண்ண முடியாது, இங்க ஒரு பெரிய டாஸ்கே இருக்குது, அதை முதல்ல முடியணும்னு சொல்லிட்டு போவானா. அந்த டைமுங்கும் போது அந்த டாய் சோல்ஜரை வரட்டிட்டு பின்னாடி ஒருத்தன் கத்திக்கிட்டே வருவான். என்னன்னா தின்னுட்டு காசு கொடுக்கல போல. ஆனா பிராங்கி போற வேலைக்கு ஸ்டாப் பண்ணுவானா, வாய்ப்பே இல்ல. சரி இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்லன்னு சஞ்சய் டோஃப்ளமிங்கோ பண்ண எல்லா ஃப்ராட் வேலையுமே நம்ம பிராங்கி கிட்ட சொல்ல வருவான். ஆனா அவனுக்கு ஆல்ரெடி அதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அவன் மட்டும் டோஃப்ளமிங்கோவை புடிச்சிட்டான், இவங்களோட மொத்த பிளானுமே காலி. ஆனா அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் நம்ம அந்த ஃபேக்டரியை காலி பண்ணும், அப்பதான் அவனுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கும்பா. சீக்கிரமா நீ ஃப்ளவர் ஃபீல்டுக்கு வந்து அங்க மீட் பண்ணலாம்பா. என்னடா பேரு இது ஃப்ளவர் ஃபீல்டு, பேரி டேல் கதையில வர்ற பேரு மாதிரியே இருக்குதுன்னு கத்துவான். இப்ப அதெல்லாம் பஞ்சாயத்துலடா மாங்கா. நமிய எவ்வளவோ கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியோ அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல. அவன் நல்லபடியா இருப்பான்னு நம்புறேன். ஏன்னா நமி, ப்ரூக்கு, சாப்பரு இவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்துனா அவங்கள காப்பாத்த ஆள் இல்லைன்னு உடனே சஞ்சிக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். அந்த டைமுங்கும் போது டிஸ்பிளேல சி பிளாக்கோட சண்டையை காட்டிட்டு இருப்பாங்க. இது என்ன ஏதுன்னு வயலட் கிட்ட கேட்டவன அவன் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இந்த மாதிரி குலோசியத்துல நடந்துகிட்டு இருக்க சண்டைன்னு. அப்பாங்க லூசி தான் பயங்கரமா சண்டை போடுறான். அவன் வேற லெவலு, தம்மா கூண்டு இருந்தாலும் அடி ஒண்ணு இட்டி மாதிரி விழுந்துட்டு இருக்குது. அப்படி இப்படின்னு அவனை புகழ்ந்து தள்ளுவாங்க. அவனும் அங்க போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பான். மக்களோட சப்போர்ட் எல்லாம் இப்ப லூஃபிக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே போகுது. சஞ்சய் பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டா அது நம்ம லூஃபின்னு. உடனே இந்த மேட்டரை பிராங்கி கிட்ட சொல்ல போனா அவன் அதுக்கு முன்னாடி இவங்கிட்ட சொல்லுவான். உடனே சஞ்சய் காட்டு கத்துவான். அட எரும மாட்டு பாயல, தெரிஞ்சு ஏன்டா அவனை விட்ட, இதுல வேற எல்லா இன்ஃபர்மேஷனையும் எனக்கு முன்னாடி கேதர் பண்ணிட்டு எனக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க அறிவு கேட்டவனேமா. அட விளக்கண்ண என்னைய சொல்லாத, நீ ஜோரோ என்ன பண்ண மிஸ் பண்ணிட்டில்ல, முதல்ல அவனை போய் கண்டுபிடிப்பா. அப்போ வயலட்டால டோஃப்ளமிங்கோட ஆளுங்க எல்லாம் இவளை விரட்டி வந்துட்டு இருக்க மேட்டரை ஃபீல் பண்ண முடியும். உடனே சஞ்சய் கிட்ட நான் இங்க இருந்து தப்பிச்சாகணும், நீ அந்த சீக்ரெட் ஃபேக்டரிக்கு தானே போகணும், அதுக்கான மேப் இந்தான்னு சொல்லி கொடுத்துட்டு, அது பார்க்க டாய் ஹவுஸ் மாதிரி இருக்கும், ஆனா அதுதான் ஃபேக்டரி, நீங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப போவா. ஆனா சஞ்சய் விரதா இல்ல. ஏன்னா இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு அவ போறான்னு சொன்னா விட்டுருவானா. ஆனா அவனை பார்த்து நீ ரொம்ப ரொம்ப ஃபன்னி மேன், உனக்கு நான் துரோகம் பண்ணி உன்னை கொல்ல ட்ரை பண்ணியும் கூட நீ எனக்காண்டி இவ்வளவு சப்போர்ட் பண்றியாம்பா. உடனே சஞ்சய் சரி நீ இப்ப எங்க வேணாலும் போ, ஆனா என்னைய வெஸ்டர்ன் ஹார்பர்ல வந்து மீட் பண்ணு, அங்க எங்கேயாச்சும் மறைஞ்சிக்க, நான் வர்ற வரைக்கும் வெளியவே வராத, நான் உன்னைய பத்திரமா இங்க இருந்து எப்படியாச்சும் காப்பாத்தி கூப்பிட்டு போறேன், என்ன ஆனாலும் சரி உனக்கு எதுவாக நான் விட மாட்டேன்பானா. நீ ரொம்பவும் நல்லவன்டா வீணா போனவனேன்னு சொல்லி அவ சிரிக்கும் போது இடையில காட்டு எருமை மாதிரி இந்த சாமராய் வந்து கத்திட்டு இருப்பான். வந்தது மட்டும் இல்லாம சாரிப்பா இடையில வந்துட்டேன், ஆமா என்ன டாக் போயிட்டு இருக்குதுன்னு கேப்பான். அதுக்குள்ள அங்க வயலட் கிளம்பி ஓட ஆரம்பிச்சிருவா. அட பண்ணாட பயில ஒரு 2 நிமிஷம் தள்ளி வர மாட்டேன், ஏன்டா என் உசுர வாங்குறேன்னு கத்திட்டு இருப்பான். அங்க அவளை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல அவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுமா. என்னடான்னு பார்த்தா மறுபடியும் அந்த வில்ல பயிலோட ஆளுங்க எல்லாம் அடிச்சு புரண்டு அட்டாக் பண்றதுக்காண்டி வருவானுங்க. தெருவுல வச்சே இவனுக்கு சமாதி கட்டிடுறேன்னு போட்டு பொலன்னு பொலந்து கட்டிடுவான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் வாயா ஆன்னு பொலந்துட்டு பாப்பாங்க. ஏன்னா பையன் அவனுக்கு மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு கேஷுவலா பேசிட்டு இருப்பான். ஏன்டா எருமக்கடா, அதான் நீ நல்லா சண்டை போடுவியே, என்ன ஏன்டா அடிக்க சொன்னேன்னு கேட்டா காஞ்சிரோ வந்து அவனோட ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்கானுங்களாமா. இப்ப இவன் அடிச்சான்னா அவனை ஏதாச்சும் பண்ணிருவாங்கன்னு சொல்லிதான் சஞ்சியை விட்டு அடிக்க விட்டுருக்கான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் அந்த சாம்ராய் இருந்துகிட்டு நீ என் கூட டாய் ஹவுஸுக்கு வரணும், அங்கதான் காஞ்சிரோவை அடைச்சு வச்சிருக்காங்க, அது எங்க இருக்குன்னு தெரியல, ஆனா எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும்பா. அதெல்லாம் பஞ்சாயத்தே இல்ல, என்கிட்ட மேப் இருக்குதுன்னு நம்மளுக்கு காட்டுவான். ஆக்சுவலா அத்தனை பேருமே இப்ப டாய் ஹவுஸுக்கு தானே போயாகணும், ஏன்னா அதான் ஃபேக்டரி, அந்த ஃபேக்டரியை துவம்சம் பண்ண வேண்டி இருக்குது. அப்படியே கட் பண்ணா கொலோசியத்தை சுத்தி லூஃபியோட பேரு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்குது. மத்த யாரையுமே யாரும் கண்டுக்கல, லூஃபியா தான் நோட் பண்ணி கத்துக்கத்துன்னு ஏத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் ஒரே அடியில அத்தனை பேத்தையும் அடிச்சு தெரிய விட்டுட்டு இருக்கான், அடுத்து அடுத்து அடுத்துன்னு. அப்போ புகைக்குள்ள இருந்து எவனோ ஒருத்தன் அடிச்சு தெரிய விட்டுட்டு இருப்பான் எல்லாத்தையும். பரவாயில்லையே நமக்கும் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு அந்த புகை அப்படியே கலையும் போது உள்ள அப்படியே எட்டி பார்ப்பான். பார்த்தா அது அந்த பயங்கரமான புல்லு. இதைத்தான் நம்ம முன்னாடியே பார்த்தோமே, வந்துட்டியான்னு கூடுவா, அது காட்டு கத்து எத்திட்டு இருக்கும். சோ இப்ப நம்ம லூஃபிக்கும் அந்த புல்லுக்கும் சண்டை. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!